பாருங்க. இந்த நவகண்டம் அப்படிங்கிற ரிச்சுவல ஒரு விழாவாவே கொண்டாடுவாங்களாம். கிட்டத்தட்ட திருவிழா மாதிரி கொண்டாடப்பட்டிருக்கு இந்த நவகண்டம் அப்படிங்கிற ரிச்சுவல். நாட்டுல ரொம்பவே பஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா தானாவே முன்வந்து நவகண்டங்களை செஞ்சுக்குவாங்களாம். பஞ்சம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் போர்க்களத்துல ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் செஞ்சுக்கப்பட்ட நவகண்டங்கள் தான் ரொம்ப அதிகம் அப்படின்னு வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. இப்போ வறட்சிக்காக செய்யப்படுற ஒரு நவகண்ட திருவிழா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். ஊர் வறட்சிய போக்குறதுக்காக நவகண்டம் செய்யக்கூடிய அந்த ஒரு ஆள் தானாவே முன்வந்து நவகண்டம் செஞ்சுக்க நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாராம். இதுதான் ஆரம்ப நிலை. இதுக்கப்புறமா அவங்கள கடவுளுக்கு சமமா பார்க்க ஆரம்பிப்பாங்களாம் ஊர்ல இருக்கிற எல்லாருமே. அதுக்கப்புறமா நவகண்டத்துக்கான நாளும் குறிக்கப்பட்டு அந்த நாள் வர வரைக்கும் நவகண்டம் கொடுக்க போற அவரை கடவுளுக்கு சமமா பார்க்க ஆரம்பிப்பாங்களாம். அவருக்கு ரொம்ப பிடிச்ச உணவுகள், அவருக்கு ரொம்ப பிடிச்ச உடைகள் எல்லாமே அணிவிச்சு பார்ப்பாங்களாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்ல இருந்து அவருக்கு பிடிச்ச